2024ஆம் ஆண்டின் கடைசி நாளான டிசம்பர் 31ஆம் தேதியின் கடைசி நிமிடங்களில் நாம் இருக்கிறோம். இந்தியாவில் இன்னும் சில மணி நிமிடங்களில் முடியவிருக்கும் நிலையில் புதிய ஆண்டான 2025ஐ வரவேற்க உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் அனைத்து நாட்டு மக்களும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கோவையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சதீஷ் நம்முடைய இணைந்திருக்கிறார். சதீஷ், கோவையை பொறுத்த வரைக்கும் அங்க எந்தெந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணிருக்கிறாங்க, பாதுகாப்புகள்லாம் பலப்படுத்தப்பட்டிருக்கா, தொடர்ந்து மக்களுடைய கண்காணிப்பதற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் காவலர்கள் அங்க இருக்கிறாங்களா? கோவையை பொறுத்த வரைக்கும் என்ன நிலவரமா இருக்கு? கோவையை பொறுத்தவரைக்கும் இன்று மாலை முதலே புத்தாண்டு கொண்டாட்டங்களில் மக்கள் மூழ்கி இருக்கிறார்கள். குறிப்பாக நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த ரேஸ் கோர்ஸ் பகுதி ஆயிரக்கணக்கான மக்கள் இளைஞர்கள் திரண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியும். நம்மால் விலகக்கூட முடியாத அளவிற்கு மக்கள் வெள்ளம் இங்கு இருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள் இன்று மாலை முதலே இந்த பகுதிக்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். முழுவதுமாக இளைஞர்கள் பட்டாளம் என்பது ஆயிரக்கணக்கானோர் கூடியிருக்கக்கூடிய இந்த சூழலில் தொடர்ச்சியாக குடும்பத்தினரும் குடும்பமாகவும் இளைஞர்களுடன் ஒன்று சேர்ந்து அந்த புத்தாண்டை வரவேற்பதற்காக இங்கே கூடியிருக்கிறார்கள். இந்த சுற்றுவட்டார பகுதி முழுவதும் சுமார் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் தொலைவிற்கு முழுவதுமாக மக்கள் கூட்டம் தான் காணப்படுகிறது. எங்கு சென்றாலும் மக்கள் கூட்டமாகத்தான் காணப்படுகிறது. இங்கே இசை கச்சேரி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வண்ண விளக்கு கோபுரங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் வரக்கூடிய இந்த புத்தாண்டை வரவேற்பதற்காக மக்கள் இளைஞர்கள் அதிகமாக ஆயிரக்கணக்கானோர் இங்கே கூடி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். விசிலடித்து ஆடிக்கொண்டு ஒருவரை ஒருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு அந்த புத்தாண்டை வரவேற்கக்கூடிய அந்த உற்சாக மிகுதி என்பது இந்த பகுதியில் காணப்படுகிறது. குறிப்பாக ரேஸ்கோர் சாலை, அவினாசி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் அதிகமாக கூடியிருக்கிறார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் ஒரே இடங்களில் அதிகமான மக்கள் கூட்டம் கூடக்கூடிய இந்த பகுதிகளில் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாநகரில் மட்டுமே கிட்டத்தட்ட 2000 காவல்துறையினர் தொடர்ச்சியாக இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முக்கிய சாலைகளில் அவினாசி சாலை, ரேஸ்கோர்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று மாலை முதலே அந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேம்பாலங்கள் மூடப்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகனங்களில் செல்லக்கூடிய இளைஞர்கள் செல்லாதவாறு விபத்துகளை தவிர்க்கும் விதமாக மேம்பாலங்கள் மூடப்பட்டு தொடர்ச்சியாக இந்த பாதுகாப்பு பணிகள் அனைத்து மாநகர பகுதிகளிலும் தொடர்ந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது இளைஞர்கள் அதிகமாக கூடியிருக்கிறார்கள். அவரிடம் பேசலாம். சொல்லுங்க, புத்தாண்டு வரவேற்பிற்கு எது மாதிரியான கொண்டாட்டங்கள் ஈடுபட்டிருக்கு? இந்த இடம் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆக்சுவலா யாரும் எதிர்பார்க்கல, இவ்வளவு கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு. வருஷம் இருக்கிற கூட்டத்தோட இந்த வருஷம் ரொம்பவே கூட்டம் அதிகமா இருக்கு. இந்த வருஷம் ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாம் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். கோவை நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த ரேஸ் பகுதி கட்டுக்கடங்காத ஒரு கூட்டமாக இருக்கிறது. மக்கள் வெள்ளம் நிறைந்து காணப்படுகிறது. அதிகமானோர் இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்கு கூடியக்காக அவங்ககிட்ட தொடர்ந்து பேசலாம். எப்படி நியூ இயர் கொண்டாடுறீங்க? ஜாலியா இருக்கு. எல்லாருமே ரேஸ் கோர்ஸ்க்காக ஃபேமிலியோட வந்திருக்கோம். எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணுறோம். சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. எல்லாம் ரொம்ப கிரௌடா இருக்கு. ஹாப்பி நியூ இயர். நல்லா இருக்கு சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாசா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. கிரௌட் ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருக்கு. போலீஸ் காரங்களாம் நல்லா பாதுகாப்பு கொடுக்குறாங்க. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்றோம். எல்லாமே என்ஜாய் பண்றோம். வைப் செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு. தேங்க்யூ. இங்க இந்த பகுதியில யாரை கேட்டாலும் அந்த வைப் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ஜாய் பண்றாங்க. அவ்வளோ ஒரு இளைஞர்கள் தான் அதிகமா இருக்காங்க. அவங்க கூட சிறியவர்கள் இருந்து முதியவர்கள் கூட அவங்க அந்த இளைஞர்கள் கூட சேர்ந்து அந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த உற்சாக மிகுதியான ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. இங்க அந்த புத்தாண்டு 2025 வரவேற்கும் விதமா அந்த பெரிய கோபுரத்துல அந்த வண்ண விளக்கு அலங்காரத்துல அந்த 2025 ஹாப்பி நியூ இயர் என்ற அந்த வார்த்தையை பார்ப்பதற்காகவும் ஒரு உற்சாக மிகுதியை வெளிப்படுத்துறதுக்காகவும் இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க கூடி இருக்காங்க. இதற்காக இந்த பகுதியில ஒரு இளைஞர் கூட்டம் என்பது அந்த டிஜே இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. வான வேடிக்கை நிகழ்ச்சியை இங்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. கோவையில அனைத்து 5 நட்சத்திர விடுதிகள், ரெசார்ட்டுகள், கேளிக்கை விடுதிகள்ல புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து பகுதிகளிலுமே
ஒரு ஒவ்வொரு இடத்திலுமே இசை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. டிஸ்கோ இசை தொடங்கி பறை இசை முதல் அனைத்து விதமான இசை கொண்டாட்டங்களும் இந்த புத்தாண்டை முன்னிட்டு கோவை மாநகரில் உற்சாக மிகுதியான ஒரு ஒரு காட்சியாகத்தான் இங்க நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த நாம இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இளைஞர்கள் ஒருவர் அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சும் விசில் எடுத்து ஆடி பாடி மகிழ்ந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை தொடர்ந்து நம்மால பார்க்க முடிகிறது. தற்போது இந்த பகுதியில் இசை கொண்டாட்டம் தொடங்கி இருக்கிறது. அந்த டிஜேன்னு சொல்லக்கூடிய அந்த இசை கொண்டாட்டத்தோட இளைஞர்கள் அந்த ஒரு உற்சாக களியாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சியை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. மாலை முதலே இந்த கொண்டாட்டம் என்பது கோவை மாநகர பகுதியில் தொடங்கி இருக்கிறது. குறிப்பா நாம இங்க இருக்கக்கூடிய இந்த ரேஸ் கோர்ஸ் பகுதியில் மட்டுமே கிட்டத்தட்ட நாம ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றவட்டா பகுதியில் ஒரு 50,000 மக்கள் இளைஞர்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு காட்சியாகத்தான் நம்ம இங்க பார்க்க முடிகிறது. வண்ண விளக்கு அலங்காரங்களும் தொடர்ந்து இங்க இருப்பதால இந்த இசை கொண்டாட்டமும் இங்க இசை நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதால முழுவதுமான இளைஞர்கள் கூட்டம் இங்க கூடியிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த 2025 அந்த புத்தாண்டு கொண்டாடுவதற்காக அந்த புத்தாண்டை வரவேற்பதற்காக ஒவ்வொரு இளைஞர்கள் மத்தியிலுமே அந்த வாழ்த்துக்களை தெரிவித்து ஒவ்வொருத்தரும் அந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விசில் எடுத்துக்கொண்டு அந்த உற்சாக மிகுதியை வெளிப்படுத்தி அந்த புத்தாண்டை வரவேற்கும் விதமா தொடர்ச்சியாக அந்த இசை நிகழ்ச்சியோடு வான வேடிக்கையோடு மிகவும் ஒரு சத்தமான ஒரு கொண்டாட்டமாக தான் இங்க பார்க்கப்படுது. பண்டிகைகள் எவ்வளவோ இருந்தாலும் அந்த புதிய அந்த புத்தாண்டை வரவேற்பதற்காக அந்த ஹாப்பி நியூ இயர் என்ற ஒரு வார்த்தையை தெரிவிக்கிறதுக்காக ஒரு வித்தியாசமான ஒரு மகிழ்ச்சியை தான் அவங்க எல்லா முகத்திலையுமே நம்மளால பார்க்க முடிகிறது. எந்தவித வேறுபாடுமின்றி சிறியவர்கள் முதல் வயதானவர்கள் வரை அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த இடத்தில் ரேஸ்கோர்ஸ் பகுதி மட்டுமல்லாமல் அவினாசி சாலையிலும் கூட அதிகமான மக்கள் கூடியிருக்காங்க. நட்சத்திர விடுதிகளில் இசை கச்சேரி நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து பகுதிகளிலுமே அந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதால கோவையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. காவல்துறை, கோவை மாநகர காவல்துறை அதுக்கான முன்னேற்பாடுகளை ஏற்கனவே செய்திருக்காங்க. ஒவ்வொரு விடுதிகளிலுமே அந்த அறிவுறுத்தலை தொடர்ச்சியாக செய்திருந்தாங்க. சிசிடிவி கேமராக்கள் மூலமா கண்காணிக்கப்பட வேண்டும் போன்கின்ற அறிவுறுத்தலை செஞ்சிருந்தாங்க. ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்கும். போனது போகட்டும், புதியவை நல்லவையாக அமையட்டும் என்ற எண்ணத்தில் எப்போதும் புத்தாண்டை மக்கள் கோலாகலமாக கொண்டாடுவது ஆண்டுதோறும் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. புதிய ஆண்டை வண்ண விளக்குகளை கொண்டு அலங்கரித்தும் லேசர் வர்ண ஒலிகள், வான வேடிக்கைகள், இசை நிகழ்ச்சிகள், ஆடல் பாடல்கள் என்று மக்கள் ஒரே இடத்தில் கூடி கொண்டாடி புத்தாண்டை வரவேற்கும் விதமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். களத்தகவல்களுக்கு நன்றி சுதீஷ்.